வாழ்கின்ற வீடெல்லாம் உனது தாய் வீடா, ஆளாமல் அலைகின்றாய் ஆடா நீ மாடா, அடிமையா இருக்கின்றாய் நீ கெட்ட கேடா என்று உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்த் அவர்களுடைய அந்த பாடல் வரிகளை கேட்கும் தோறும் நெஞ்சம் பீரிட்டு ரத்தம் கொதிக்கிறது தோழர்களே. அத்தகைய ஒரு தியாகத்தை நடராஜன் அவர்களும் தாளமுத்து அவர்களும் என்ன மனநிலையில் அவர்கள் இந்த முடிவினை எடுத்தார்கள் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது, சற்று முன்பு கூட அந்நியார் அவர்கள் சொன்னார், மேனி சிலிர்க்கிறது. இன்றைய இளைய சமுதாயத்திற்கு இந்த வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும், இல்லை என்றால் நம்மளுடைய மாண்பும் பெருமையும் அடுத்த வர தலைமுறையினர் மறந்து விடுவார்கள் என்ற அச்சம் நமக்குள்ள இருக்கிறது. தோழர்களே, ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாடு இல்லை, அது ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் திடீரென்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை அவர் 5ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் இந்தியை பயில வேண்டும், இனி கட்டாய இந்தி ஒரு பாடமாக இருக்கும், அப்படி இந்தி படிக்க தவறினால் இந்தி படிக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பில் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பை மறுக்கப்படும் என்று சொன்னார். அப்படி சொன்னதோடு மட்டுமல்ல, அவர் இன்னொரு ஒரு வார்த்தையும் சொன்னார், இந்தி படிக்க தயாராக இல்லாதவர்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னார். இதுதான் அன்றைக்கு இருந்த தலைவர்களுக்கெல்லாம் கொதிப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் இந்தி படிக்கவில்லை என்றால் அவர்கள் வேலை வாய்ப்பு மறுக்கப்படும், பொருளாதாரத்தில் மறுக்கப்படும், அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.